அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் அக்கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதுல பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று பல விஷயங்களையும் அதிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி என 40 தொகுதிகளை தோழமை கட்சிகளுடன் இணக்கமாக பங்கிட்டுக் கொண்டு களம் காண ஆயத்தமாகிவிட்டது திமுக கூட்டணி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடந்த நிகழ்வின் போது நாடாளுமன்ற தேர்தல் களத்திற்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு 21 வெற்றி வேட்பாளர்களையும் கழக தலைவர் என்ற முறையில் உங்களில் ஒருவனாக நான் அறிவித்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பல்வேறு விஷயங்களை நீங்கள் சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் எனவும் அவர் தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு இந்த கடிதத்தின் மூலமாக அறிவுறுத்தியிருக்கின்றார். குறிப்பாக அரசியல் சட்டத்தில் உரிய அந்த திருத்தங்கள் பெறக்கூடிய வகையில் ஆளுநருடைய அந்த அதிகாரங்களுக்கு கடிவாளம் போடுவது, சிஏஏ சட்டம் ரத்து, நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது, நாடு முழுவதும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம், உழவர்களுடைய விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் அறிவித்திருக்கின்றோம். எனவே அவற்றையெல்லாம் நீங்கள் மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். திமுகவின் அரசு பொதுமக்களுக்கு செய்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் அனைத்தும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல்களாக இருந்தன. இந்த முறை யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் களமாக அமைந்துள்ளது என்றும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இது வெறும் தேர்தல் களம் அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போர்க்களம். இந்த போரில் நாம் வென்றாக வேண்டும். ஓயாது உழைத்தால் உறுதியான வெற்றி நிச்சயம் எனவும் அவர் இந்த கடிதத்தின் வாயிலாக திமுக தொண்டர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள சாராம்சங்கள் குறித்து விரிவாக விளக்கியதற்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.